உலகம் முழுக்க மனிதர்களை சிரித்த வைத்தவன் அவன் பெயர் சார்லி சாப்ளின். ஆனால் அவன் சொந்த வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். லண்டனின் ஏழை வீட்டில் பிறந்த அவன் அப்பா இல்லாதவன். அம்மா மனநிலை பாதிப்பால் மருத்துவமனையில் இருந்தால் பசி, வறுமை, துக்கம் இவையே அவனின் முதல் நண்பர்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை அவனிடம் இருந்தது. என் திறமை ஒரு நாள் என்னை உயர்த்தும். தெருவில் வேடிக்கை காட்டி மனிதர்களை மகிழ்விக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் திறமைக்கு ஏற்ற கதவு ஒன்று ஹாலிவுட்டில் திறந்தது. அங்கு சென்ற பிறகு உலகமே வியக்கும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினான். அதுதான் தி ட்ராம்ப். அந்த ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? தவறான காலில் போட்ட பெரிய காலணிகள், ஒத்துப்போகாத லூசான பாக்கெட் கோட், ரொம்ப பெரிய பேண்ட், எப்பவும் விழப்போகும் மாதிரி இருக்கும் சிறிய தொப்பி, கையில் சுழண்டு கொண்டிருக்கும் தடி, எல்லாம் தவறுகளால் ஆனதை போல இருந்தாலும் அதே ஆடை மக்களின் கவலைகளை மறந்து சிரிக்க வைத்தது. பின்னர் வந்த மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டர் போன்ற படங்கள் வார்த்தைகள் இல்லாமல் கூட உலகத்திடம் உண்மையை பேசின. உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி காலத்தை வென்ற கலைஞனானான். தன் விடாமுயற்சியால் வாழ்வை வென்ற சாப்ளினின் வாழ்நாள் தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு நாளை நீங்கள் சிரிக்காமல் கடந்தால் அந்த நாளை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்பதுதான். உலகம் முழுக்க மனிதர்களை சிரித்த வைத்தவன் அவன் பெயர் சார்லி சாப்ளின். ஆனால் அவன் சொந்த வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். லண்டனின் ஏழை வீட்டில் பிறந்த அவன் அப்பா இல்லாதவன். அம்மா மனநிலை பாதிப்பால் மருத்துவமனையில் இருந்தால் பசி, வறுமை, துக்கம் இவையே அவனின் முதல் நண்பர்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை அவனிடம் இருந்தது. என் திறமை ஒரு நாள் என்னை உயர்த்தும். தெருவில் வேடிக்கை காட்டி மனிதர்களை மகிழ்விக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் திறமைக்கு ஏற்ற கதவு ஒன்று ஹாலிவுட்டில் திறந்தது. அங்கு சென்ற பிறகு உலகமே வியக்கும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கினான். அதுதான் தி ட்ராம்ப். அந்த ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? தவறான காலில் போட்ட பெரிய காலணிகள், ஒத்துப்போகாத லூசான பாக்கெட் கோட், ரொம்ப பெரிய பேண்ட், எப்பவும் விழப்போகும் மாதிரி இருக்கும் சிறிய தொப்பி, கையில் சுழண்டு கொண்டிருக்கும் தடி, எல்லாம் தவறுகளால் ஆனதை போல இருந்தாலும் அதே ஆடை மக்களின் கவலைகளை மறந்து சிரிக்க வைத்தது. பின்னர் வந்த மாடர்ன் டைம்ஸ், த கிரேட் டிக்டேட்டர் போன்ற படங்கள் வார்த்தைகள் இல்லாமல் கூட உலகத்திடம் உண்மையை பேசின. உலகம் முழுவதும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி காலத்தை வென்ற கலைஞனானான். தன் விடாமுயற்சியால் வாழ்வை வென்ற சாப்ளினின் வாழ்நாள் தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு நாளை நீங்கள் சிரிக்காமல் கடந்தால் அந்த நாளை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்பதுதான். உலகம் முழுக்க மனிதர்களை சிரித்த வைத்தவன் அவன் பெயர் சார்லி சாப்ளின். ஆனால் அவன் சொந்த வாழ்க்கை முழுவதும் கண்ணீர். லண்டனின் ஏழை வீட்டில் பிறந்த அவன் அப்பா இல்லாதவன். அம்மா மனநிலை பாதிப்பால் மருத்துவமனை